ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமான ஒரு அழகான இங்க சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இது யாருக்கு நடக்கிறது? தெய்வ பிள்ளையில பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு அங்கே தொழு மரத்தில் தொங்கப்பட்டு கொண்டிருக்காங்க. எதனால இந்த பவுலும் சீலாவும் இப்படி அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலை உட்காவறையில் வைக்கப்பட்டாங்கன்னா, அங்கே குறி சொல்லுகிற ஆவியோட ஒரு பெண் என்ன செய்வா அப்படின்னு சொன்னால், அவர் குறி சொல்லி கொண்டிருந்தா, அதனால் அவருடைய எஜமான்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வந்திருந்தது. இந்த குறிச்சுகளர் ஆவி பிடிச்ச அந்த பெண் பவுல பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தேவனுடைய ஊழியக்காரன் ரட்சிப்பின் வழியை நமக்கு தெரிவிக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் அடிக்கடி இதை சொல்லிக்கொண்டே இருந்தா பாருங்க. அப்போ ஒரு நாள் பவுல் அவளை கடிந்து கொண்டு அந்த அசுத்தாவியை அவளை விட்டு வெளியே போன்னு சொன்னா, குறிச்சொல்லுகிற ஆவி அவளை விட்டு வெளியே போகிறது. இது அவங்க எஜமான்களுக்கு தெரிஞ்ச உடனே இவளுக்கு வந்து அந்த அவங்க வருமானம்லாம் நின்று போய்விட்டது. இதை போயிட்டு மத தலைவர்களை சொல்றாங்க, அதிகாரிகளை சொல்றாங்க. அப்போதுதான் இந்த பவுலும் சீலாவையும் பிடித்து சிறைச்சாலையில் அவர்கள் அநேக அடிகளை அடித்து என்ன பண்ண உட்காவரில் வைத்து விடுறாங்க. பாருங்க நடக்கிறது என்ன தெரியுமா? அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, அநேக அடிகள் அடிக்கப்பட்ட பின்பு பவுலும் சீலாவும் என்ன நடுராத்திரியில தேவனை துதித்து பாடி கொண்டிருக்கிறாங்க. இதே நீங்கள நானே என்ன பண்ணியிருப்போம்? இவ்வளோ பெரிய பிரச்சனை, சிறைச்சாலையில் இருக்கிறோம், அநேக அடிகள் அடிக்கப்பட்டிருக்கோம், அப்படியே நொந்து நூலாக இருக்கிற நம்ம லாங்குவேஜில் சொல்லுவோம் இல்லை. இப்படிப்பட்ட சமயத்தில் ஒன்று ஆண்டவர் நிச்சயமாக தூஷித்திருப்போம். ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கணும்? இல்லை நம்ம புலம்பி இருப்போம், என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்குது? ஏன்ப்பா நான் உமக்கு பரிசுத்தமாக தான் இருந்தேன், ஆலயத்துக்கு நான் போகிறேன், நான் தசமாக கொடுக்குறேன், நிறைய காரியங்களை உமக்காக செய்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம புலம்பி இருப்போம். ஆனால் பவுலும் சீலாவும் அடி வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தன்னை பாடுகள் மத்தியில் கர்த்தரை துதிக்கிறாங்கன்னா கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? தெய்வ பிள்ளையில பாருங்க. அப்போதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு சொன்னாக்கா, அந்த இடத்துல தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, அஸ்திபாரங்கள் அதிருகிறது. தெய்வ பிள்ளை அவங்க கட்டின கட்டுகள்லாம் கழண்டு போகிறது. கர்த்தரங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அந்த இன்னொரு சம்பவம் நடக்கும். அந்த காவலாளியெல்லாம் பயந்து போயிட்டு நாங்களும் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டு அவர்களும் ரட்சிக்கப்படுகிறத பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையில உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களும் கட்டி வைத்திருக்கு? உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சிறைக்கு உட்பட்டப்பட்டிருக்கிறீங்க? பாவம் என்ற சிறையில் இருக்கீங்களா? சாபம் என்ற சிறையில் இருக்கீங்களா? வியாதி என்ற சிறையிருப்பில் இருக்கீங்களா? தேவப்பிள்ளையில எந்த சிறையிருப்பில் இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட கட்டுகள் உங்களை கட்டி கொண்டிருக்கு? இன்றைக்கு ஒரு விடுதலையினால், அன்னைக்கு பவுலும் சீலாவும் ஆமென் அநேக அடிகள் அடிக்கப்பட்டு உட்காவறையில் வைத்து கட்டப்பட்டிருக்கும் போது அவளை கட்டுகளை அவிழ்த்து சிறைச்சாலைகளை கதவுகளை திறந்து அவளை வெளியே கொண்டு வருவார்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்னைக்கு ஒரு விடுதலையினால் கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். எப்படிப்பட்ட காரியத்தை, பாவ சாபமாக இருக்கலாம், தேவப்பிள்ளையில் கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை வியாதியுடைய கட்டுகளாகலாம், கர்த்தர்களை விடுவித்து உங்கள் வேலை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளுடைய காரியங்களாக இருக்கலாம், யார் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தான் வல்லமையை கர்த்தர் நிச்சயமாக காண்பிப்பார். இது நடக்க தான் போகிறது. இந்த நம்புங்க தேவப்பிள்ளையில் அவர்களை விடுவித்த ஆண்டவர், அவர் சிறைச்சாலின் கதவுகளை திறந்த ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கு என்ன கதவு அடைக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு கதவு கர்த்தர் திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்னைக்கு பவுலும் சீலாவையும் ஆண்டவரே சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து கொண்டு வருவீங்கன்னா, அவங்க கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து போடுவீங்கன்னா ஆண்டவரே, இன்றைக்கும் யார் யார் எப்படிப்பட்ட சிறையிருப்பிற்குள்ள இருக்கிறாங்க தெரியலப்பா, எப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்காங்க தெரியலப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும்,
விடுதலை உண்டாகும். ஆண்டவரே, பயத்திலிருந்து இதில் விடுவிப்பீராக செபிக்கிறோம். இதில் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுறேன். நீரே பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் உங்களை கட்டுகளை அவிழ்த்து விட்டார். தைரியமா போங்க. காட் பிளஸ்.